அன்பான ஓப் சேனல் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, நாம் தொடர்ச்சியாக தேவ செய்தியை கேட்டு வருகிறோம். வாலிபர்களே எழுந்திருங்கள், இது உங்களுடைய காலம் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்திகளை கேட்டு வருகிறோம். இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய செய்தி 6வது செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். அந்த செய்தியினுடைய தலைப்பு ஃபர்ஸ்ட் சைட் லவ், முதல் பார்வையில் மலர்ந்த நேசம், அன்பு என்று நாம் அழைக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கக்கூடிய அனைவரும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் வாலிபர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, பெரியோர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சிறியவர்களே, பெரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். எப்பொழுதாவது யாரையாவது நீங்கள் அதிகமாக நேசித்து இருக்கிறீர்களா? நிச்சயமாகவே பெற்றோர்களை கேட்டால் என்னுடைய பிள்ளையை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்வீர்கள். கணவனை கேட்டால் என்னுடைய மனைவியை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்வீர்கள். மனைவியை கேட்டால் என்னுடைய கணவனை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்வீர்கள். அதே போலவே அனைவருமே யாரோ ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், அவர்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்று வாலிபனை பார்த்து ஆண்டவர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன என்று கேட்பீர்கள் என்றால், உன்னுடைய முதல் காதல் யார்? உன்னுடைய முதல் அன்பு யார்? நீ யாரிடம் முதல் அன்பை வைத்தாய்? யாரிடம் உன்னுடைய முதல் அன்பை நீ காண்பித்தாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அநேக நேரங்களில் அன்பு என்று நாம் சொல்லும் பொழுது, நம்முடைய மனதிலே வரும் பொழுது, குறிப்பாக வாலிபருடைய மனதிலே வருகிறது என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கூட வைக்கக்கூடிய அந்த அன்பு, அல்லது அந்த ஒரு பெண் ஆணோடு கூட வைக்கக்கூடிய அன்பு தான் நம்முடைய கரங்களிலே வரக்கூடியதாக, நம்முடைய கண்களிலே வரக்கூடிய காட்சியாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதல் அன்பை நீங்கள் வைத்து முதல் காதலிலே யாராவது தோற்று இருக்கிறீர்களா? ஒரு நபரை அதிகமாக நேசித்து அந்த நபர் உங்களை ஏமாற்றி இருக்கிறார்களா? அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த நபரோடு கூட உங்களால் சேர முடியாமல் அந்த நபரை விட்டு நீங்கள் பிரிந்து சென்றிருக்கிறீர்களா? அதனுடைய வலி எப்படி இருக்கிறது என்று கேட்பேன் என்றால், நிச்சயமாகவே அந்த வலியை உங்களால் சொல்லவே முடியாது. மிகவும் ஆழமான காயமான வலியாக அது இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த முதல் அன்பை நீங்கள் நினைத்து இருக்கலாம், முதல் அன்பை மறக்காமல் இருக்கலாம். ஆனால் இன்று முதல் அன்பு என்ற தலைப்பின் கீழாக முதல் பார்வையில் மலர்ந்த அன்பை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். இந்த முதல் பார்வையில் மலர்ந்த அன்பு எப்படி ஆனது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அழகாக நமக்கு விவரிக்கின்றது. முதல் மலர்ந்த அன்பு என்று பார்க்கும் பொழுது, ஆதாமை ஏவாளுடைய அன்பை குறித்து பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாளை முதல் பார்த்த பொழுது தன்னுடைய கண்களிலே அவன் தன்னுடைய அன்பை அவன் வெளிப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இன்று அநேக வாலிபர்களுக்கு உண்மையான அன்பு என்றால் என்ன என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. உண்மையான அன்பு என்ன செய்யும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்று அநேக வாலிபர்கள் தவறான அன்பை அவர்கள் வைத்துக்கொண்டு, அல்லது தவறான நபரை நேசித்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு என்றால் என்ன? வேதாகமத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று கேட்பீர்கள் என்றால், ஆம், ஆதியாகமத்திலே முதல் அதிகாரத்திலே முதல் 2 புத்தகத்திலே அந்த அன்பை சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் இந்த நாளில் கூட தியானிக்க போகின்றோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம், ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகின்ற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நிச்சயமாகவே இந்த உலகத்தில் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கேட்பீர்கள் என்றால், நான் ஆதாமையும் ஏவாளையும் தான் சொல்வேன். ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, ஆதாம் மாத்திரம், ஏவாள் மாத்திரம். அவர்கள் வாழ்வதற்கு ஒரு அழகான தோட்டம், அந்த தோட்டத்திலே
அழகான கனிகளை தரக்கூடிய அழகான கனிகளை தரக்கூடிய மரங்கள், செடிகள், கொடிகள், அழகான மிருகங்களோடு கூட அவர்கள் விளையாடலாம். அப்படி என்றால் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் நிச்சயமாகவே நான் ஆதாமையும் ஏவாளையும் தான் சொல்வேன். என்றால் முதல் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனை முகமுகமாக பார்த்தவர்கள், தேவனோடு கூட சாயங்கால வேளையிலே அவரோடு கூட நடந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இவர்களுடைய அன்பு கதையை குறித்து நாம் இந்த நாளில் கூட தியானிக்க போகின்றோம். ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இந்த அன்பு எங்கே தொடங்கியது, இந்த காதல் எங்கே தொடங்கியது என்று நாம் சற்று பார்க்கவும். நாம் பார்க்க வேண்டும் என்றால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். அந்த பொறுப்பை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதர்களுடைய உறவு, அதாவது கணவன் மனைவியுடைய உறவை எதோடு ஒப்பிட்டு சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவும் திருச்சபையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஆதாமுடைய அன்பையும் ஏவாளுடைய அன்பையும் ஆண்டவர் யாருடைய அன்புக்கு ஒப்பிட்டு சொல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பிற்கும் திருச்சபைக்கும் அவர் ஒப்பிட்டு சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, இந்த அன்பை குறித்து நாம் படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22வது வசனம். இங்கதான் முதல் அன்பின் கதை துவங்குகின்றது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விலா எலும்பை மனுஷியாகிய உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆதாம் தனியாக இருக்கிறார், மிருகங்களுக்கெல்லாம் பெயர் வைக்கிறார், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனாலும் அவருக்கு ஒரு குறை, என்னிடம் பேசுவதற்கு யாரும் இல்லையே. ஆண்டவர் இருக்கிறார் உண்மைதான், ஆனால் அவரை போல யாரும் இல்லையே என்ற ஒரு எண்ணம் ஒருவேளை அவருடைய மனதிலே தோன்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவருடைய விலா எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்குகிறார். அவளுக்கு மனுஷி என்று பெயரிடுகின்றதை பார்க்கிறோம். இப்பொழுது என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது 22ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஏவாளை உருவாக்கி, அழகான முடி, அழகான தோற்றம், ஏவாளை உருவாக்கி ஆதாமுடைய கண்களுக்கு முன்பாக அறிமுகப்படுத்துகின்றார். சற்று கற்பனை செய்து பாருங்கள். அழகான இயற்கை சூழல், மரங்கள், பூக்கள், மிருகங்கள் எல்லாம் சாட்சியிடுகின்றது இவர்களுடைய அன்பின் கதைக்கு. ஏவாள் ஆதாம் முன்பாக வருகிறாள். ஏவாளை ஆதாம் பார்க்கிறார், ஆதாமை ஏவாள் பார்க்கிறார். இருவருக்கும் அந்த இடத்திலே முதல் அன்பு வந்ததை பார்க்கிறோம். முதல் பார்வையில் அவர்களுடைய அன்பு மலர்ந்தது, அவருடைய காதல் மலர்ந்தது என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே ஆதாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி இவர்கள் பார்த்த உடனே அவர்களுக்கு அன்பு வந்தது என்று நாம் சொல்லலாம் என்று பார்க்கும் பொழுது, நாம் தொடர்ந்து வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 6 நாளிலே அனைத்தையும் படைத்து 6ஆம் நாளிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கிறார். இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவையான அனைத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தரக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 18ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன பிரகாரமாகவே ஆதாமுக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை உருவாக்கினார். ஏற்ற துணையை ஆதாமுக்கு ஆண்டவர் உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை பார்த்த மாத்திரத்திலே ஆதாம் சொன்ன ஒரு வார்த்தை, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் என்னிடத்திலிருந்து எடுத்தபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆதாம் ஏவாளை பார்த்த மாத்திரத்திலே அவருடைய மனதில் வந்ததெல்லாம், இவள் என்னை போலவே இருக்கிறாள், இவள் என்னுடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறாள்,
அவள் என்னிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டபடியால் இவள் என்னுடையவள் அப்படின்னு சொல்லி தனக்கான உரிமையை இவள் என்னுடையவள், இவள் எனக்குரியவள் என்று தன்னுடைய அன்பை அங்கே ஆதாம் பதிவிடுகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் வாசிக்கும் பொழுது அநேக அன்பு கதைகளிலே இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இவர்கள் உங்களுக்கு ஏற்ற துணையா, இவர்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள், இவர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற துணையா என்ற கேள்விகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஆதாமுக்கு ஏற்ற துணை இல்லை, ஆகையால் நான் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்குவேன் என்கின்றார். அப்படி என்றால் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏற்ற துணையைத்தானே தர வேண்டும்? ஆம், ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏற்ற துணையை முன்பதாகவே உருவாக்கி வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். இன்று அநேக வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை இவர்களா அவர்களா என்று தேடி 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 தன்னுடைய எதிர்காலத்தை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் தான் திருமணம் செய்து வைத்தார். ஆதாமுக்கு ஆண்டவர் ஏவாளை கொடுத்தார், ஏவாளுக்கு ஆண்டவர் ஆதாமை கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அந்த உறவிலே ஒரு அன்பு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று அநேக வாலிபர்களால் நிச்சயமாகவே இந்த ஒரு சோதனையிலே அவர்கள் விழுந்து விடுகின்றார்கள். எந்த வயதிலே திருமணம் செய்து கொள்ள வேண்டுமோ அந்த வயதுக்கு முன்பதாகவே அவர்கள் ஒரு பெண்ணை காதலித்து அல்லது ஒரு பெண்ணை நேசித்து தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன சாதிக்க வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் அதை இழந்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் மாத்திரமே அவர்கள் தன்னுடைய இருதயத்தில் நினைத்ததை அவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, முதல் பார்வையில் மலர்ந்த இந்த ஆதாமுடைய ஏவாளுடைய காதல் ஏற்ற துணையா என்று கேட்போம் என்றால், ஆம், நிச்சயமாகவே ஏற்ற துணை என்று தான் நாம் சொல்வோம். ஆனால் நாம் பார்க்கும் பொழுது ஏவாள் அந்த கனியை பறித்து சாப்பிட்டு தன்னுடைய கணவர் ஆகிய ஆதாமுக்கு கொடுக்கிறார், ஆதாமும் சாப்பிடுகின்றார். கர்த்தராகிய தேவன் வரும் பொழுது அங்கே ஆதாம் ஏவாள் தான் எனக்கு கொடுத்தாள் என்று ஏவாளை குற்றம் சாட்டுகின்றார். ஏவாள் சர்பம் என்னை வஞ்சித்தது, நான் இதை உட்கொண்டேன் என்று சர்பத்தை பார்த்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆதாமும் ஏவாளும் ஏற்ற துணை. ஆனால் ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆதாம் ஏவாளை அவர் பழி சுமத்தக்கூடியவராக இருக்கிறதை பார்க்கிறோம். ஏவாள் தான் தப்பித்து கொள்ள ஒரு சர்பத்தை பார்த்து அங்கே பழி செலுத்தக்கூடியதை பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் பழி செலுத்தி கொண்டே இருக்கிறார்களே, ஒருவருக்கு ஒருவர் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி ஏற்ற துணையாக இருக்க முடியும் என்ற கேள்வி நமக்கு இங்கே வருகிறது. ஆனால் இவர்கள் எப்படி ஏற்ற துணையாக இருக்க முடியும் என்ற கேள்வி வரும்பொழுது தான் இங்கே ஆண்டவர் அங்கே அருமையான காரியத்தை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இவர்கள் பாவம் செய்வதற்கு முன்பதாக, அதாவது அந்த கனியை பறித்து சாப்பிடுவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை அழகாக இருந்தது, இன்பமாக இருந்தது. ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக, உற்சாகமாக, ஐக்கியமாக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை பறித்து சாப்பிட்டார்களோ அப்பொழுதே அவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாளை பார்த்து, ஏவாள் தான் இந்த கனியை எனக்கு தந்தாள் என்று ஏவாள் மேல் குற்றம் செலுத்தக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி என்றால் ஏற்ற துணை என்றால் என்ன? இந்த உலகத்தில் ஏற்ற துணையே இருக்க முடியாதா என்று கேட்பீர்கள் என்றால், இந்த உலகத்தில் நிச்சயமாகவே யாருமே ஏற்ற துணையாக இருக்கவே முடியாது. அப்படி ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வரலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25வது வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஏவாள் ஒருவேளை ஆதாமுக்கு கீழ்ப்படிந்து ஆதாமோடு கூட அவள் ஒருவேளை இருந்திருப்பார் என்றால் நிச்சயமாகவே பாவம் செய்திருக்க மாட்டாள். அதே போலவே ஆதாமும் ஏவாளுக்கு கீழ்ப்படிந்து அல்லது ஏவாளுடைய காரியங்களை அவர் நினைத்து இதை நீ செய்ய வேண்டாம், இது தவறு, இதை செய்யக்கூடாது என்று ஒருவேளை ஆதாம் சொல்லியிருப்பார் என்றால் நிச்சயமாகவே அவர்களும் பாவம் செய்திருக்க மாட்டார்கள். 25வது வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இங்கே பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் மேல் அன்பு கூற வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார். அந்த கனியை பறித்து சாப்பிட்டு விட்ட மாத்திரத்திலே ஆதாம் நிச்சயமாகவே ஐயோ நீ தவறு செய்து விட்டாய், நீ பாவம் செய்து விட்டாய் என்று அவர் நிச்சயமாகவே சொல்லியிருக்க வேண்டும் அல்லது அவர் சொல்லியிருப்பார். ஆனால் வேதம் அதை நமக்கு தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இருவருமே அதை கனியை பறித்து சாப்பிடுகின்றார்கள் என்று பார்க்கிறோம். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற துணையை நீங்கள் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா? உண்மையான அன்பை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா? அருமையான வாலிபனே,
அருமையான வாலிப பெண்ணே, உண்மையான அன்பை தேடி நீ அலைந்து கொண்டு இருக்கிறாயா? உண்மையான அன்பு என்றால் என்ன என்று தெரியுமா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை, நான் மனுஷர் பாஷைகளிலும் தூதர் பாஷைகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு ஈராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தளம் போலவும் இருப்போம். இங்கே பார்க்கும் பொழுது அநேக பெற்றோர்கள் என்னுடைய பெண்ணுக்கு நான் ஏற்ற வரனை பார்க்க வேண்டும், ஏற்ற மணமகனை பார்க்க வேண்டும். அதே போலவே மாப்பிள்ளை வீட்டார் என்னுடைய மகனுக்கு நான் ஏற்ற ஒரு மணப்பெண்ணை பார்க்க வேண்டும், மணப்பெண் அழகாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு நன்றாக இருக்க வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வைக்கிறோம். அதே போலவே மணமகன் இடத்திலிருந்தும் அநேக கோரிக்கைகளை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்கின்றது, இரு உள்ளம் எப்பொழுது ஒன்றாக இருக்கும் என்றால் அவருடைய உள்ளத்திலே அன்பு இருக்கும் பொழுதுதான். 1 கொரிந்தியர் 13 சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் மனுஷர் பாஷையில் பேசலாம், தூதர் பாஷையில் பேசலாம், அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பீர்கள். அநேக நேரங்களில் கணவனுக்கு மனைவிக்கும் ஏன் பிரச்சனை வருகிறது? அநேக நேரங்களில் உறவுகளில் ஏன் பிரச்சனை வருகிறது? அநேக நேரங்களில் நீங்கள் உண்மையாக ஒருவரை நேசிக்கிறீர்களா, உங்கள் மத்தியில் ஏன் பிரச்சனை வருகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் ஏற்ற தாழ்வை நீங்கள் பார்க்கும் பொழுது, உன்னை காட்டிலும் எனக்கு அதிகமான மொழிகளை தெரியும், நான் அநேக பாஷைகளை நான் பேசுவேன். அதனால் என்ன? வேதம் சொல்கின்றது, நீ எத்தனை பாஷைகளை பேசினாலும் சரி, அன்பு உனக்குள் இல்லாவிட்டால், உன்னுடைய நபரிடம் அன்பு இல்லாவிட்டால், நீ நேசிக்கக்கூடிய நபரிடம் அன்பு இல்லாவிட்டால், உன்னுடைய கணவரிடம் அன்பு இல்லாவிட்டால், மனைவியிடம் அன்பு இல்லாவிட்டால், குடும்பத்தில் அன்பு இல்லாவிட்டால், நீ எத்தனை மொழிகள் பேசினாலும் அது பிரயோஜனம் அல்ல. இன்று அநேக நேரங்களில் நன்றாக ஆங்கிலம் பேச தெரியுமா? அப்படி என்றால் இவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். நான் இதெல்லாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இன்று அநேக நேரங்களில் திருமணத்தில் இப்படிப்பட்ட நோக்கங்கள் முன்பதாக நீக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இதனாலே எத்தனையோ வாலிபர்களுடைய வாழ்க்கை திருமணமாகி 1-2 வருடங்களிலே விவாகரத்தில் நிற்கிறதை பார்க்கிறோம். 2ஆம் வசனம் சொல்கின்றது, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு ஈராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அநேக நேரங்களில் கணவன் மனைவி இருவருக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள், உறவுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது தான் நேசிக்கிற அந்த நபரிடம் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி துவங்கும் என்று பார்க்கும் பொழுது, அவர்களை காட்டிலும் நான் விசுவாசத்தில் அதிகமாக இருக்கிறேன், நான் ஆலயத்துக்கு அவர்களை காட்டிலும் நேரத்துக்கு செல்கிறேன், என்னுடைய கணவன் சரியாய் வருவது கிடையாது, ஆனால் நான் சரியாக செல்கிறேன், அல்லது என்னுடைய மனைவி ஜெபிப்பதே கிடையாது, காலையில் எப்பொழுது பார்த்தாலும் தூங்கி கொண்டே இருக்கிறாள், ஆனால் நான் தான் காலையில் எழுந்து ஜெபிக்கிறேன் என்று அநேக நேரங்களில் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி அந்த குடும்பத்தில் சண்டைகள் வரக்கூடியதை பார்க்கிறோம். ஏற்ற துணை என்றால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நாம் எப்படி இருக்கிறோமோ, நான் உண்மையாக இருக்கிறேன், பயபக்தியாக இருக்கிறேன், நான் அதிகாலை எந்திரிச்சு ஜெபிக்கிறேன், என்னுடைய மனைவி அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். நல்ல விஷயம்தான். நிச்சயமாகவே உங்களுடைய மனைவி அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யோசிப்பது நல்லது, உங்களுடைய கணவன் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யோசிப்பது நல்லது. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய விசுவாசம் அவருடைய விசுவாசம் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் வளர்ந்த சூழ்நிலை வேறாக இருக்கலாம், அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை வேறாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் ஒன்றாக இருக்கலாம். நீங்கள் ஒரே சத்தியத்தில் திருமணம் செய்து கொண்டீர்கள், ஆனால் உங்களை காட்டிலும் அவர்களுக்கு சற்று விசுவாசம் குறைவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நேசிக்க வேண்டும். நீங்கள் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக இருக்கலாம், சகல ரகசியங்களை அறிந்திருக்கலாம், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களை காட்டிலும் பலவீனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை உங்களால் நேசிக்க முடியவில்லை என்றால், பலவீனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய கணவரை உங்களால் நேசிக்க முடியவில்லை என்றால், அந்த குடும்பம் நிச்சயமாகவே அது உடைந்து போய்விடும் என்று பார்க்கிறோம். என்று அநேக குடும்பத்திலே ஏற்ற துணை என்று சொல்கிறார்கள். ஏற்ற துணை என்றால் எந்த குடும்பத்தில் அன்பு இருக்கிறதோ அந்த குடும்பம் தான் ஏற்ற துணை என்று நாம் பார்க்க முடியும். ஆம், இந்த உலகத்தில் ஏற்ற துணை உள்ள ஒரு நபரை நம்மால் பார்க்கவே முடியாது, பரிபூர்ணம் உள்ள ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டோம் என்றுதான் வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்களாக இருக்கலாம், எல்லா காரியங்களும் நாம் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் ஏற்ற துணை என்று வரும் பொழுது அன்பு மாத்திரமே ஒருவருக்கொருவர் என்ன குறைகள் இருந்தாலும் அதை நிறைவாக்கும் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13:4-7 வரை வாசிக்கும் பொழுது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா ஈராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த அன்பின் குணங்களை ஒவ்வொன்றாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த குணம்தான் ஒரு குடும்பத்திலே
ஒரு நபரை ஏற்ற துணையாக மாற்றுகின்றது, ஏற்ற குடும்பமாக மாற்றுகின்றது என்று பார்க்கிறோம். இன்று நீங்கள் உறவை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா? அன்பை தேடுங்கள், உண்மையான அன்பை தேடுங்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், முதல் பார்வையில் மலர்ந்த ஆதாம் ஏவாளுடைய கதையிலிருந்து நாம் பார்க்கிறோம். காதலிருந்து பார்க்கும் பொழுது ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். ஏன் ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கினார்? ஏன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த அன்பு அதிகமாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கினதினால்தான். ஆதியாகமம் 2:21-22 நாம் வாசிக்கும் பொழுது ஆதாமுக்கு ஆண்டவர் நித்திரையை வரப்பண்ணி அவருடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார். ஆகையால் தான் ஆண்கள் பெண்களை பார்க்கும் பொழுது சரி, அல்லது பெண்கள் ஆண்களை பார்க்கும் பொழுது சரி, அவர்களுக்குள்ளான ஒரு அன்பு இருக்கிறதை பார்க்க முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை வைத்திருக்கிறார். வாலிபனே, உங்களுக்கான ஏவாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆதாமை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஜபத்தோடு கூட அதற்காக காத்திருக்க வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினதனால் ஆதாமுக்கு அன்பு வந்தது என்று பார்க்கிறோம், அன்பு மலர்ந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1:26-27 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அவர்கள் இருவரையுமே தேவ சாயலாக சிருஷ்டித்தார். நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினதனால் ஆதாம் சொன்ன வார்த்தை என்ன? இவள் என்னுடைய எலும்பினிலிருந்து உருவாக்கப்பட்டவள் என்று ஆதாம் சொல்கிறார். அதே நாம் ஏவாளை கேட்போம் என்றால், நான் ஆதாமுடைய எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டேன், அல்லது ஆதாமுடைய எலும்பு எனக்குள் இருக்கிறதுனால் நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம் என்ற அந்த ஒரு அன்பு வரக்கூடியதை பார்க்கிறோம். இதைத்தான் திருமணமும் நமக்கு கொண்டு வரக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் ஆதாமிலிருந்து ஏவாளை உருவாக்கினதினால் அந்த உறவு அதிகப்பட்டது என்று நாம் பார்க்க முடிகின்றது. நாம் எபேசியர் புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் புருஷர் மனைவி இருவருமே ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். புருஷன் தன்னுடைய மனைவிக்கு அதிகாரியாக இருக்கிறான், மனைவியுடைய சரீரத்திற்கு அவன் அதிகாரியாக இருக்கிறான். மனைவி தன்னுடைய புருஷனுடைய சரீரத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான். ஒருவரும் தன்னுடைய சரீரத்தை அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதாவது அவரை வெறுக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆம், ஆதாமிலிருந்து ஆண்டவர் ஏவாள் உருவாக்கினதனால் அந்த அன்பு இன்னும் அதிகமானதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று ஆண்டவர் அதே அன்பை தான் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இன்று ஆண்டவர் அதே அன்பை தான் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் அந்த அன்பு எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது ஏவாள் ஆதாம் இருவருடைய மனதில் இருந்த ஒரே ஒரு காரியம், நான் அவருடைய எலும்பினால் நான் உருவாக்கப்பட்டேன், அல்லது அவருடைய எலும்பு எனக்குள் இருக்கிறது, ஆதாம் என்னுடைய எலும்பு அவளுக்குள் இருக்கிறது, நாங்கள் இருவருமே கர்த்தர் ஒன்றாக சிருஷ்டித்து இருக்கிறார் என்ற எண்ணம் வந்ததை பார்க்கிறோம். ஆம், இந்த ஒரு அன்பு ஒரு கணவன் மனைவிக்குள் இருக்கும் பொழுது, அது திருமணம் செய்து கொள்ளப் போகிற உங்களுக்குள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உண்மையான அன்பை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே காணச் செய்வார். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 7:4 வாசிக்கும் பொழுது, மனைவியானவள் தன் சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. வேதம் எவ்வளோ அழகாக சொல்லி இருக்கிறது என்று பாருங்கள். இதே காரியத்தை தான் ஆதியாகமம் 2 நமக்கு சொல்கின்றது. ஆதியாகமம் 2 கர்த்தராகிய தேவன் செய்த அதே காரியத்தை தான் இங்கே பவுல் அழகாக விளக்குகிறார். இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள் என்று விளக்கக்கூடியதை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, மூன்றாவது, ஏன் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார், அல்லது இருவருக்குள் ஒரு அன்பு மலரச் செய்தார் என்று பார்க்கும் பொழுது, ஒரு பரிசுத்த தலைமுறையை உருவாக்க, ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் நினைக்க வேண்டும், சந்தோஷம் வர வேண்டும் என்றால் கணவன் மனைவி இருவர் மாத்திரம் இருந்தால் போதாது, அவர்களுக்குள்ளாக பிள்ளைகளும் தேவைப்படுகின்றார்கள். ஏனென்று பார்க்கும் பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அன்பு இன்னும் அதிகமாக பலப்பட வேண்டும் என்றால் ஒரு குழந்தை தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் அதை தர வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன முதல் காரியம், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதியாகமம் 1:28. ஏன் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் இணைத்தார்?
அவர்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்ப வேண்டும். அவர்கள் வழியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் பிறக்க வேண்டும் என்ற ஒரு காரியம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வயிற்றிலே அல்லது உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி இருக்கிறதற்கு. இங்கே பார்க்கும் பொழுது திருச்சபை குறித்தும் திருமணத்தை குறித்தும் ஒப்பிட்டு இங்கே பவுல் பேசும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், எப்படி திருச்சபையிலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து தண்ணீர் மூழ்கினாலே அவர்களை சுத்திகரிக்கிறார்களோ அதை போலவே கிறிஸ்து உங்களை சுத்திகரிக்கக்கூடியவராக இருக்கிறார், தம்மைத்தாமே அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், ஒரு திருமணம் என்று வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த பரிசுத்தமானது தேவைப்படுகின்றது. அதில் மிக முக்கியமானது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு குடும்பம் பரிசுத்தமான ஒரு குழந்தையை தரக்கூடியதாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, எபேசியர் 5:27 வாசிக்கும் பொழுது, கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஒரு பரிசுத்தமுள்ள சபை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து தம்மைத்தாமே கொடுத்தார். ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும் என்பதற்காகவே ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆம் பிரியமானவர்களே, அநேக காரணங்கள் இருக்கலாம் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்ததற்கு. ஆனால் மிக முக்கியமான ஒரு காரணம் இது. இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறீர்களா அல்லது திருமணம் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் குழந்தை இல்லையே என்ற ஒரு கவலையோடு இருக்கிறீர்களா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லை என்ற ஏக்கத்தோடு அழுந்து கொண்டு இருக்கிறாயா? வாலிபனே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையிலே நான் பெரிய காரியத்தை செய்வேன், அற்புதமான காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 2:24 வசனம், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். சற்று சிந்தித்து பாருங்களேன். இந்த முதல் மலர்ந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த ஒரு அன்பு எங்கே போய் முடிந்தது என்று பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 2:24 ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆதாமும் ஏவாளும் தான் முதல் பெற்றோர்கள், அவர்களுக்கு இன்னும் பிள்ளை கூட பிறக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்கின்றது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். எப்படி ஆண்டவர் ஆதாம் ஏவாள் என்ற 3 பேர் அந்த ஒரு குடும்பம் இருந்ததோ அதே போலவே ஆதாம் ஏவாள் அவர்களுடைய ஒரு குடும்பம் இருக்க வேண்டும். அந்த குடும்பம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும், தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். அவருடைய குடும்பம் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். இப்படியே ஒரு பரிசுத்தமான ஒரு குடும்பம் பரலோகத்திற்கு ஆயத்தமாக வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அருமையான வாலிபனை, உறவை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாயா? அருமையான வாலிபனை, உறவை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாயா? நீ நேசிப்பதற்கு யாருமே இல்லையா? கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் வாலிபர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த உலகத்தில் எது உண்மையான அன்பு, எது பொய்யான அன்பு என்பதற்கான வித்தியாசம் கூட தெரியாமல் என்ற அநேக வாலிப பிள்ளைகள் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. தவறான உறவை, அன்பை தேடி அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. ஆனால் உண்மையான அன்பு, உம்முடைய அன்பு கர்த்தாவே, அந்த அன்பை அவர்கள் புரிந்து கொண்டு உம்மை அவர்கள் அதிகமாக நேசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.